இன்றைக்கு வந்து ஒரு கட்லெட் ரெசிபியோட வந்திருக்கேன். அதுக்கு வந்து இதில் நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, எடுத்து சின்ன சின்ன வெட்டியிருக்கேன், மண்ணாக வெட்டியிருக்கேன். 35 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 3 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வெட்டியிருக்கேன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை எடுத்து இதையும் சின்ன சின்ன வெட்டியிருக்கேன், இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, 1/8 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த பெருஞ்சீரக பவுடர் இருக்குது, 1/4 டீஸ்பூன். இதில் வந்து வறுத்த சின்ன சீரக பவுடர் இருக்குது, இதுலேயும் 1/4 டீஸ்பூன் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன், இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து ஒரு மீடியம் முட்டை எடுத்து பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது. இதை எப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நூடுல் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். நூடுல் ஃபிஷ்ன்னு சொன்னால் இது வந்து சைனீஸ் கடையில் நீங்கள் வேண்டலாம். இந்த இருக்குது இப்படி ஒரு பாக்ஸில் வரும் நூடுல் ஃபிஷ்ன்னு இருக்குது. இதில் 2 பேக்கெட் வரும். ஒன்று 200 கிராம், 400 கிராம் வரும். ஸோ நான் 200 கிராம் நூடுல் ஃபிஷ் எடுத்து நல்லா கழுவி போட்டு பெரிய ஒரு வடியில் போட்டு வடியை வச்சுனா 1 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த இருக்குது இந்த பேப்பர் டவல் எடுத்து இதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் டவலால் வந்து போட்டுனா என்ன இதில் இருக்கிற ஈரத்தை வந்து இழுத்தெடுக்கிறதுக்கு இதில் 200 கிராம் நூடுல் ஃபிஷ் இருக்குது. இப்போ இந்த 200 கிராம் நூடுல் ஃபிஷ் இதுக்குள்ள போடுங்க. இந்த இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது. இப்போ நான் இந்த மீனை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து வறுத்த அரிசி மா இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன். இதை போடுறது வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈரத்தன்மை இல்லாமல். இதுக்கு உருளைக்கிழங்கு ஒன்றும் போடுறீல. 2 டேபிள் ஸ்பூனையும் போட்டிருக்கேன். இப்போ இதை கையால் இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை கையில் எடுத்து பாருங்கள் பிடிக்கக்கூடியது மாதிரி இருக்காண்டு. அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அரிசிமா சேருங்க. இந்த இப்படி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த நூடுல் ஃபிஷ் கட்லெட் பொரிக்கிறதுக்கு நான் இதில் தாய்ச்சி வச்சு எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நூடுல் ஃபிஷ் மிக்ஸ் இருக்குது. இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். எண்ணெய் கொதிக்காமல் போட்டுறாங்க. ஒரு 1.5 நிமிஷம் பொரிஞ்ச அப்புறம் நட்டு பக்கம் திருப்பி விடுங்க. ஒரு 3 நிமிஷமாக இதுலேருந்து பொரிஞ்சோன்றிருக்கு. ஹீட்டை வந்து கூட்டி வச்சு பொரிச்சிடாங்க. மெட்டை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வரணும். மெட்டை மீனும் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 7 நிமிஷமாக இதை நான் பொரிச்சிருக்கிறேன். இந்த நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இறக்கிடுங்க. நான் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி இருக்கிறேன். இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த நூடுல் ஃபிஷ்ஷில் செய்கிற கட்லெட் செய்து முடிஞ்சது. நீங்கள் கெச்சப் இல்லாட்டி ஹாட் சாஸோட தொட்டு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்கிற கட்லெட் செய்து முடிஞ்சது.